நண்பர்களே, இப்போ கார் வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஒரு 50,000 கட்டினோம்னா, டவுன்லோட் பண்ணோம்னா, இன்னைக்கு வந்து நம்மளுக்கு புது காரே கிடைச்சிருது. ஆனா, இதே ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு கார் வாங்கணும்னா, எவ்வளோ கஷ்டங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்படி கஷ்டப்பட்டு ஆசை ஆசையா வாங்குன காரு, எப்படி வச்சிருப்பீங்கன்னு எல்லாத்துக்குமே ஒரு ஐடியா இருக்கும். ஆனா, இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா, பல இடத்துல நீங்க கார்கள பார்த்துருப்பீங்க. ரொம்ப மோசமான கண்டிஷன்ல ரொம்பயுமே பராமரிப்பு இல்லாம, ஏன் அந்த வண்டியெல்லாம் ஓரம் கட்டி வச்சிருக்கிறாங்க? என்ன காரணம்? லைஃப் முடிஞ்சிருச்சுனா, அத யூஸ் பண்ண முடியாதா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரோட்டு ஓரத்தில போகும்போதே பார்த்துருப்போம். அந்த மாரி 2005ல ரொம்ப பாப்புலரான ஒரு கார்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ட் ஐகான். அந்த கார் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, 2005 மாடலு ஃபோர்ட் ஐகான் டீசல் 1.6. அது வந்து ஒரு கஸ்டமர் வந்து யூஸ் பண்ணிட்டு ரொம்ப நாளா வந்து அவங்க நிப்பாட்டி வச்சுட்டாங்க. இன்னைக்கு அதோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமா இருக்குது. அது என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு கூட தெர்ல. இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குது? பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது? வாங்க பார்க்கலாம்.